அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் என்ட்ட பேசினான். என்ன அப்டின்னா, நானும் நாம் தமிழர் கட்சியில சேர்றேன் அப்டின்னான். எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஏன் அப்டின்னா, அவன் நடிகர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகன். அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியில போய் சேர்ந்தான். அந்த கட்சியினுடைய மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவன்ட்ட கேட்டேன். "அ அந்த கட்சியினுடைய கொள்கை என்னடா? அந்த கட்சி எதற்காகடா ஆரம்பிச்சது?" அப்டின்னு சொல்லி கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அதே மாதிரி சில கேள்விகள் கேட்டேன். "திராவிடமும், தமிழ் தேசியமும் 2 கண்ணுன்னு சொன்னாரேடா! அப்டின்னா என்னன்னு தெரியுமாடான்னு?" கேட்டேன். "எனக்கு அதெல்லாம் தெரியாது" அப்டின்னா. ஒரு 5 கொள்கை தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கொள்கை கொள்கை தலைவர் யாரு? இந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கும் அவனுக்கு பதில் தெரியல. சிரிச்சுட்டு போயிட்டான். ஆ சரிடா இது உங்களுக்கு தெரியல. ஆனா, அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா? அவர பத்தி ஏன் மேடையில பேசலைன்னு சொல்லி சொன்னேன். பேசுவாரு. அதெல்லாம் தெரியும் அவருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. வேற என்ன சொல்லணும்னு தெரியல. சரிடா எப்போ உங்க தலைவர் ஊடகத்த சந்திப்பாரு? ஒரு ஊடகவியலாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்போ பதில் சொல்லுவாரு? அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சந்திப்பாரு அவ்வளோதான். கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது. அவனுக்கு பதில் இல்ல. அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் எப்ப அது ஊடகத்த சந்திப்பாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாருன்னு யாருக்கும் தெரியல. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகப்போகுது. இன்னும் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் ஊடகத்த சந்திக்கிறாங்க. விவாத மேடைகள்ல போறாங்க. ஆனா, ஒரு வலுவான ஒரு வாதமா அவங்க முன்வைக்கிற மாரி எனக்கு தெரியல. ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்ப ஊடகத்த சந்திப்பாருன்னு எனக்கும் தெரியல. இந்த மாதிரி அவன்ட்ட கேள்விகள் கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஏன் நாம் தமிழர் கட்சி திடீர்னு மாற்றம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்ன அவன் பதில் என்னன்னா, "நீ கேட்ட கேள்விகள் எனக்கு போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஊடகத்தையும் சந்திக்கலைங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஊடகவியலாளர் யாரும் வந்தாங்கன்னா, பதில் சொல்லாம போயிடுறாரு. ஊடகத்த சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆனா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு உங்களுடைய கட்சி தலைவர் சீமான் அவர்கள்" அப்படின்னாரு. அப்புறம் "வேற என்னென்ன காரணங்கள்றா நீ அந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில சேர்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் ஒரு கூட்டத்தில பேருந்துல இருந்து உள்ள லைட்ட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணது கொஞ்சம் அவனுக்கு பிடிக்கல போல. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தையும் பார்க்கும்போது, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி இருக்காங்க பார்த்ததுக்கப்புறமும், இப்போ பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு வந்த அவர்களுடைய கட்சி கூட்டத்தையும் பார்த்துட்டு, ரொம்ப ஒழுக்கமா இருக்கு, கட்டுப்பாடா இருக்கு, எந்த ஒரு நெரிசலும் இல்ல, மக்களுக்கு தேவையான அனைத்துமே இருக்கு. எந்த ஒரு தண்ணீர் சிரமமோ, அத்தியாவசியங்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்ல.